இப்போ வந்து நம்ம ஈஸியாக ஒரு புளி சாதம் செய்ய போகிறோம். இதில் வந்து கடலைப்பருப்பு போட்டிருக்கோம், மிளகு சீரகம், கொஞ்சமாக எள்ளு போட்டிருக்கோம். வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸி இது. அப்புறமா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு புளியை கரைச்சி ஊற்ற வேண்டியது தான். வேறு ரொம்ப ஈஸி. இப்போ இந்த புளியிலே வந்து நம்ம உப்பு மஞ்சள் பொடி வந்து போட்டிருக்கோம். ஸோ வெரி ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ரோஸ்ட் ஆகி வந்ததும் இதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பொடியை சட்டுன்னு செஞ்சிடலாம். 5 to 10 மினிட்ஸில். ஆஃபீஸ்க்கு வேஸ்ட்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா டைமும் போயிட்டு நம்ம இந்த புளிக்குழம்பு புளி தொக்குலாம் வாங்கினோம்னா ரொம்ப ரேட்டு அதிகமாக வரும். ரொம்ப ஈஸியாக செய்யலாம் எல்லாமே. நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சாப்பாடுலேருந்து சாம்பார், ரசம், பொரியல், கூட்டு, எல்லா காரக்குழம்பு எல்லாமே வந்து 2 மினிட்ஸ் மேகி மாதிரி எல்லாமே 2 மினிட்ஸில் செய்கிற மாதிரி நாங்கள் சொல்லி கொடுத்துருக்குறோம். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நம்ம செஃப் லெவலில் சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா கடையில் போயிட்டு ரொம்ப ரேட் அதிகமாக வரும். ஜஸ்ட்டு 5 to 10 மினிட்ஸ் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணோம்னா எல்லாமே நம்ம வீட்டிலே பண்ணிடலாம் ஈஸியாக. ஒன்ஸ் நீங்கள் கடையில் போகணுன்னு ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் நம்ம கண்டினியூவாக நிறைய வெளியே வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். ஸோ வந்து ஃபஸ்ட்லேருந்தே வந்து நம்ம டென்ஷன் ஒன் டைம்னா போகலாம். ஒரு 10 தடவை நம்ம வீட்டிலே தான் சமைச்சிக்கணும். ஆனால் ஒரு தடவை வெளியே போனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். நம்ம புளி சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பொடியை அரைச்சிக்கலாம். இதிலே வந்து 4 வெந்தயத்தை போட்டிருக்கேன். அதையும் வந்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் தான் எண்ணெய் டேஸ்ட்டாக இருக்கும் புளி சாதத்தில். நம்ம வீட்டில் வந்து எல்லா டைமும் வந்து காஞ்ச மிளகா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ வந்து நம்ம பச்சை மிளகாவும் ட்ரை பண்ணலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பச்சை மிளகா வச்சு செய்ய போகிறோம். கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக வீட்டில் எது இருக்கோ அதை வச்சு நம்ம சமைக்க கற்றுக்கணும். இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. எது வச்சாலும் அதில் ஒரு டேஸ்ட் இருக்கும் நம்மளுக்கு. பச்சை மிளகா ஒரு 4 கீரி போட்டுக்கோங்க. இதுவும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் உங்களுக்கு. இதில் வந்து நிலக்கடலை இருக்குது இல்லையா, அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த நிலக்கடலை இருந்துச்சுன்னா அதில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது. ஸோ இந்த புளி சாதம் வந்து சாப்பிட்றப்ப நம்மளுக்கு வந்து சைட் டிஷ் கூட எதுவும் தேவைப்படாது. இந்த மிளகாவையும் சாப்பிட்டுக்கலாம். புளி சாதத்தில் டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். மஸ்ட் ட்ரை இது. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வந்து என்ன வேணும்னா பூண்டு ஆட் பண்ணலாம். ரொம்ப ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்து இந்த பச்சை மிளகாவும் யூஸ் பண்ண மாட்டாங்க, பூண்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம ஒரே டைப்பில் சாப்பிட்டா நம்மளுக்கு போரிங்காக இருக்கும். இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக கட்டி பூண்டு ஆட் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப செம்மையாக இருக்கும். இது வந்து காரக்குழம்பு மாதிரி தொக்கு மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. இந்த பூண்டு வந்து புளியில் நல்லா நம்ம சமைக்க புளியோட டேஸ்ட் இந்த பூண்டில் வந்து கிடச்சி நல்லாயிருக்கும். டைஜஷன் ஆகும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதை லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், இந்த புளியை வந்து கரைச்சி ஊற்ற வேண்டியது தான். இதில்
கொதிச்சதும் பொடியை போட்டு இறக்க வேண்டியது. இந்த மாதிரி வந்து நிறைய கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மறுபடியும் 2வது தடவை புளியை கரைச்சி தண்ணியான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. ரொம்பவும் தண்ணி ஊற்றி புளியை கரைச்சிடாதீங்க. ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துட்டோம்னா கொதிக்க விட்டுட்டு இந்த பொடி போட்ட உடனே நம்மளுக்கு வந்து நல்லா அப்சர்வ் ஆகிட்டு ரொம்ப திக்னஸ் ஆகிடும். அதனால் ரொம்ப திக்காகவும் நம்ம பண்ணக்கூடாது. புளிக்குழம்ப போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அளவுக்கு சாப்பாட்டில் கோட்டிங் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கணும் அது. ஸோ இந்த அளவுக்கு நம்ம புளி கரைச்சி புளி சாதம் பண்ணியிருக்கோம். இதில் வந்து மறுபடியும் இந்த பொடியை போட்டுட்டு அது வந்து திக்னஸ் ஆகும். அது ஆற வந்து நம்மளை ஆறி கொடுத்ததும் நல்லா நம்மளுக்கு திக்னஸ் ஆகிடும். ஸோ செய்கிறப்ப ரொம்ப தண்ணியாக இருக்குன்னு நம்ம நினைக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு டேவே நம்ம சமைச்சு எல்லாத்தையும் சாப்பிட முடியாது. 2 to 3 days நம்ம வச்சுருப்போம் இல்லையா. ஸோ வந்து அந்த பொடி போட அதில் வந்து அப்சர்வ் ஆகி நல்லா நம்மளுக்கு திக்னஸாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ அந்த பொடி போடலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பொடி வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். புளி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து இந்த பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. சாப்பாடு வந்து இப்போ வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இதை வந்து ஒரு பேஷனில் போட்டு நல்ல உதிரியாக வந்து ஃபேன் காற்றுல வச்சு கொஞ்சம் லைட்டாக ஆற விடணும். நம்ம வந்து சூட்டாக கிளறணும்னா வந்து குழன்னு பொங்கல் மாதிரி ஆகிடும், புளி பொங்கல் மாதிரி. அது மாதிரி வந்து தோசை திருப்பி இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு லைட்டான பொருளாக வச்சு தான் நம்ம வந்து சாப்பாடை உடச்சி விடணும், கட்டியாக இல்லாமல். நீங்கள் வந்து ஜலிக்கரண்டி வச்சு கிளறினீங்கன்னா வந்து எல்லாம் ரொம்ப குழன்னு ஆகிடும். இதில் வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க சூட்டோட. அப்போ தான் வந்து நம்மளுக்கு மணியாக வந்து விதையாக இருக்கும், சாப்பாடு கெடாமையும் இருக்கும். 2 to 3 days வந்து வச்சு சாப்பிட்றோம். இந்த டூரிஸ்ட்லாம் போகிறப்ப செகண்ட் டே அது வந்து நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் தான் வந்து இதுக்கு ப்ரெஷர் பண்ணி கொடுக்கும் இந்த புளி சாதத்தை. ஸோ நம்ம வந்து புளி சாப்பாடெலாம் செய்கிறோன்னா வந்து புளி சாதம், லெமன் சாதம்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆயில் ஆட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நம்ம வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஊசி போகாமல் நல்ல அதே பக்குவத்தில் கிடைக்கும். நம்ம எடுத்துகிட்டு போகிற அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் நம்மளுக்கு. இதான் ஒரு டிப்ஸ். இதுக்கு வேறையாகவே இருக்கும் நம்மளுக்கு. இப்போ வந்து குழம்ப போட்டு இதில் பெசரிட வேண்டியது தான். இப்போ வந்து நம்மளுக்கு புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு புளி சாதத்தை எப்படி கிளறலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த புளி சாப்பாடு இருக்குது, அந்த புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபுல்லாலாம் ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சமாக பேட்ச் பை பேட்சாக கூட நம்ம செஞ்சு கிளறிக்கலாம் இதை. ஆனால் அதிகமாக ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சமாக வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க, 2 to 3 கரண்டி மட்டும். அப்புறம் நம்ம கிளறிட்டு தேவைன்னா புளிப்பு பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து 2-3 நாள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இதை வந்து நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க லைட்டாக. இது வந்து இப்போ நல்லா ஊற விடணும். 1 or 2 hours நல்லா ஊறிச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மார்னிங் செஞ்சோம்னா ஆஃப்டர்நூன் பசங்களுக்கு லஞ்சுக்கு நல்லாயிருக்கும். அதுமாதிரி ஆஃப்டர்நூன் செஞ்சிங்கன்னா ஈவினிங் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்லா புளிப்பாக காரசாரமாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.